எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். I am சரவணன் from Enlight Trading Solutions. இந்த ஃப்ரீ செமினாருக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செமினார்ல நம்ம என்ன டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைனமிக் கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். இதுல தான் we are going to conduct a live trading program, live trading live market training அப்படின்னு சொல்லலாம். 5 days of marathon live market training is going to happen in Bangalore from 16th March to 21st March 2014. அது சம்பந்தமான ஒரு preview seminar தான் இது. So this is about dynamic convergence. இந்த free seminarல ஒரு outlook அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். So once again I welcome each and everyone for this great free trading seminar. Dynamic convergence அப்படிங்கிறது it's not a separate indicator, it's a concept, new trading concept developed by Enlight Trading Solutions. Okay, let's get into the topic. ஸோ நம்ம டைனமிக் கன்வர்ஜென்சஸ் பார்க்கறது முன்னாடி நம்ம வாட் இஸ் டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ரைஸ் அண்ட் த இண்டிகேட்டர் மூவ் இன் தி அப்போசிட் டைரக்ஷன். மார்க்கெட்டும் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற இண்டிகேட்டரும் எதிர் திசையில் மூவ் ஆச்சுன்னா, எதிர் திசையில் நகரும் ஆனால் அதை நாம் டைவர்ஜென்ஸ் என்று அழைக்கிறோம். ஸோ ப்ரைஸ் அண்ட் த இண்டிகேட்டர் மூவ் இன் தி அப்போசிட் டைரக்ஷன், இட் இஸ் கால்ட் divergence. Okay, உதாரணமா பாத்தீங்கன்னா I have an example. இங்க பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல பிரைஸ் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஹையர் ஹை கிரியேட் பண்ணுது. மார்க்கெட் இஸ் கிரியேட்டிங் ஹையர் ஹை நீங்க பார்க்கலாம். ஓகே, இது ஒரு ஹை, தென் இது ஒரு ஹை, தென் இது ஒரு ஹை. ஒரு ஹை இன்னொரு ஹையை விட மேல இருக்கு. ஸோ ஹையர் ஹை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே பீரியட்ல அதுக்கு கீழே இருக்கிற இண்டிகேட்டர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்ஸ் லோவர் ஹை, ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இட் மூவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் வித் த மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம டைவர்ஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டைவர்ஜென்ஸ் வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் கால் பியரிஷ் டைவர்ஜென்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பியரிஷ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னா புல்லிஷ் ட்ரெண்ட் ஹேஸ் கம் டு அன் எண்ட் அப்படின்னு அர்த்தம். நீங்க லாங்ஸ் எல்லாமே இப்ப கவர் பண்ணணும். தட் இஸ் தி இண்டிகேஷன் இந்த புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் நமக்கு சொல்லுது. ஸோ இந்த டைவர்ஜென்ஸ் அப்படின்னா என்ன? மார்க்கெட்டும் இண்டிகேட்டரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆகிறதா நம்ம டைவர்ஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ டைவர்ஜென்ஸ் மீன்ஸ் மார்க்கெட் அண்ட் த இண்டிகேட்டர் டிராவல் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். இதே சமயத்தில் உங்க பாட்டம் ஆஃப் த ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா there is another set of divergence நீங்க இங்க பார்க்கலாம். This is also a one minute. It's not come correct அது வரல. இங்க பாத்தீங்கன்னா indicator produces higher high, but உங்க market produces lower low, இங்க higher low. இங்க higher high இல்ல higher low. இது ஒரு low, தென் இது ஒரு லோ. ஒரு லோ, இந்த கடைசி லோ ஃபர்ஸ்ட் லோ விட உயரமா இருக்கு. ஸோ ஹையர் லோ. இங்க பார்த்தீங்கன்னா லோவர் லோ சேம் பீரியட்ல. திஸ் இஸ் ஆல்சோ எ டைவர்ஜென்ஸ். இந்த மாதிரி உங்க மார்க்கெட்டும் இண்டிகேட்டரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆச்சுன்னா இட் இஸ் கால்டு டைவர்ஜென்ஸ். கீழே நடக்கிறது புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னா
யூ மஸ்ட் கவர் யுவர் ஷார்ட். உங்க செல் எல்லாமே கவர் பண்ணணும். மேல நடக்கிறது வந்து பியரிஷ் டைவர்ஜென்ஸ். இப்போ உங்க லாங் எல்லாமே நீங்க கவர் பண்ணணும். So this is what divergence means. Market and indicator travel in opposite direction. Okay. But divergence நீங்க வாட்ச் பண்ணணும் அப்படின்னா the best indicator is MACD 2 line indicator. You can use it. நெட்ல அதெல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. நெட்ல all the indicators are available. So அதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். So MACD indicator, especially in the 2 line MACD, is the old type of MACD. You can use it for identifying the divergence. It's a very suitable indicator for divergence trading. Okay. So bullish divergence and bearish divergence. Okay, one more thing. இங்க என்ன டெக்னிக்கலா சொல்லணும்னா bullish divergenceல மார்க்கெட் gives lower low. மார்க்கெட் வந்து lower low ஃபார்ம் பண்ணும். பட் உங்க இண்டிகேட்டர் வந்து higher low ஃபார்ம் பண்ணும். This is the symptoms for bullish divergence. இதே உங்க bearish divergence வந்ததுன்னா மார்க்கெட் higher high ஃபார்ம் பண்ணும். உங்க இண்டிகேட்டர் வந்து lower high ஃபார்ம் பண்ணும். These are all the symptoms for bearish divergence. Bullish divergence வந்தா உங்க ஷார்ட் உங்க செல் முடிஞ்சது, so cover your shell. Bearish divergence வந்தா உங்க buy முடிஞ்சது, so cover your long. Okay. ரொம்ப சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எவ்வளோ நட் ஷெல்ல சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா I have told you. இதில் இன்னும் டீப்பா நம்ம போலாம். This is not the time to deal with that. Our main topic is dynamic convergence. Okay, let's move on. So what is convergence? Divergence பத்தி பார்த்தோம். What is convergence அப்படின்னா the price and the indicator say exactly same thing. மார்க்கெட்டும் இண்டிகேட்டரும் ஒரே மாதிரி மூவ் ஆகும், ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகும். That is called convergence. Convergence is very simple. உங்க மார்க்கெட்டும் இண்டிகேட்டரும் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகிறதா நம்ம கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, so let's see an example. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூ ப்ளூ லைன்ஸ் லோவர் லோ, உங்க மார்க்கெட்ல there is a lower low, பட் அதே சமயத்தில் உங்க இண்டிகேட்டர்லையும் அதே இடத்துல லோவர் லோ இருக்கு. திஸ் இஸ் கால்டு கன்வர்ஜென்ஸ். இதுக்கு பேர் தான் நம்ம கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ லோவர் லோ அங்க இருக்கு, இங்கேயும் லோவர் லோ இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு கன்வர்ஜென்ஸ். இதுக்கு பேர் வந்து பியரிஷ் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் கால்ட் பியரிஷ் கன்வர்ஜென்ஸ். பியரிஷ் கன்வர்ஜென்ஸ் வந்தா என்ன அது வந்து மார்க் பண்ணுது? வாட் இஸ் த information it provides to the traders அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so sell trend is going to start அப்படின்னு அர்த்தம். Sell trend is going to start. That is the implication it gives. Bearish convergence. Okay, sell is going to begin அப்படின்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா there is a bullish convergence நீங்க இங்க பாக்குறீங்க. மார்க்கெட்லயும் ஹையர் ஹை இருக்கு, உங்க இண்டிகேட்டர்லயும் ஹையர் ஹை இருக்கு. This is called bullish convergence. There is a bullish convergence. This is the beginning. It marks the beginning of the uptrend. Okay, so this marks the beginning of the uptrend. Okay, right. So convergence, this is bullish convergence. முன்னாடி நீங்க பார்த்த ஸ்லைட் வந்து
bearish convergence அப்படின்னு நீங்க சொல்லலாம். This is bearish convergence. What you see here is bearish convergence, lower low, lower low. This is bullish convergence, higher high, higher high. ஓகே, இப்போ டைவர்ஜென்ஸ்க்கும் கன்வர்ஜென்ஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைவர்ஜென்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டை கம்ப்ளீட் பண்ணும், கன்வர்ஜென்ஸ் ஒரு ட்ரெண்டை ஆரம்பிக்கும். புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டவுன் மூவை குறிக்குது. அதே மாதிரி புல்லிஷ் டைவர்ஜென்ஸ், புல்லிஷ் கன்வர்ஜென்ஸ் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் பிகினிங் ஆஃப் தி அப் மூவ் அதான் குறிக்குது. ஸோ ஒன்ஸ் அகைன், புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் எதை சொல்லுது, புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டவுன் மூவ். ஓகே, எண்ட் ஆஃப் தி பிரசன்ட் டவுன் மூவ் அதை சொல்லுது புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். புல்லிஷ் கன்வர்ஜென்ஸ் எதை மார்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் தி அப் மூவ். ஸோ ஒரு புல்லிஷ் கன்வர்ஜென்ஸ் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ்க்கு அப்புறமா வந்தா இட்ஸ் a very strong information to the traders. ஓகே, நீங்க இங்க பார்க்கலாம் இந்த சார்ட்ல இட் இஸ் தேர். திஸ் இஸ் லோவர் லோ, நீங்க பாக்குறீங்க இங்கிருந்தே there is a lower low scenario. பட் உங்க இண்டிகேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இண்டிகேட்டர்ல பாத்தீங்கன்னா there is a higher low scenario. இங்க பார்க்கலாம், this is a bullish divergence. இதுக்கு அடுத்தது there is a bullish convergence. இது ரெண்டுமே நடந்தா it's a very strong indication for the traders that market is going to go up அப்படின்னு அர்த்தம். So this is the relationship between divergence and convergence. ஒரு கன்வர்ஜென்ஸ் வேலிடா இல்லையா அப்படிங்கறத அதுக்கு முன்னாடி டைவர்ஜென்ஸ் இருந்தா இட்ஸ் a valid convergence. எந்த ஒரு கன்வர்ஜென்ஸ்க்கு முன்னாடியும் ஒரு டைவர்ஜென்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் a valid convergence. That is the point, that is the fact. ஒரு கன்வர்ஜென்ஸ் வேலிடா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கணும். ஒரு புல்லிஷ் கன்வர்ஜென்ஸ் வேலிடா இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் வந்திருக்கணும். Okay, that is the point. இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்கு. பியரிஷ் கன்வர்ஜென்ஸ்க்கு முன்னாடி there is a bearish divergence. So this bearish convergence is very valid அப்படின்னு அர்த்தம். Okay, so any ஒரு கன்வர்ஜென்ஸ் வேலிடா இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கணும். So divergence இல்லாம convergence நடந்திருந்தா it is not a valid convergence. Okay, this is a bearish convergence. கண்டிப்பா அதுக்கு முன்னாடி நிச்சயமா ஒரு bearish divergence இருந்ததுன்னா it's a very good convergence to use it for our trading. Okay, this is very important tool for trading அப்படின்னு சொல்லலாம். Convergences and divergences. The bottom line என்னன்னு பார்த்தீங்கன்னா convergences and divergences never lie. Okay, இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா நமக்கு சொல்லும் market is going to come down or going to go up, மேல போக போகுது கீழே வரப்போகுது அப்படிங்கறத நம்ம ரொம்ப அருமையா நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். அதுக்கு நம்ம ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப முன்னாடியே நம்ம தயாரா இருக்கலாம். We can wait with the information. That is the advantage it gives for all the traders. Okay, any doubts? Right,
I hope you understand these things very, very clearly. So convergences and divergences play very important role for our trading, both in intraday as well as positional trading. If you have this knowledge, you can prepare yourself very well in advance for your trades. Okay, it gives a lot of time to trade, time to plan and place our entries exactly where it should be. That is the advantage. எங்க என்ட்ரி எடுக்கணுமோ அங்க கரெக்டா என்ட்ரி எடுக்க வைக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. So just I am giving the outline, I am giving the just an introduction to the convergence and divergence concepts. It's not the end. I'm not going very deep. Okay, let me clear. So far நம்ம எதை பத்தி எல்லாம் பார்த்திருக்கோம்? Divergences பத்தி பார்த்திருக்கோம் and then convergences பத்தி பார்த்திருக்கோம். இது ரெண்டுமே லிங்க் எப்படி நம்ம பண்றது? What is the how we should use both in our trading? Any convergence should come after a divergence. Okay, divergence க்கு அப்புறம் வர convergence தான் valid convergence. Okay, ஒரு convergence ஒரு ட்ரெண்டை முடிச்சு வைக்கும், ஒரு divergence ஒரு ட்ரெண்டை ஆரம்பிச்சு வைக்கும். இதை பார்த்துக்கோங்க. அடுத்ததா so what is dynamic convergence? This is our product, new product we are going to introduce. இது எல்லாமே எதிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்ன divergences and convergences அந்த கான்செப்ட்ல இருந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த டைனமிக் கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். வாட் இஸ் டைனமிக் கன்வர்ஜென்ஸ் மீன்ஸ் கேட்டா கன்வர்ஜென்ஸ் ஆஃப் டூ லைன்ஸ் இன் அ டீகான் இண்டிகேட்டர். டீகான் இண்டிகேட்டர்னா என்னன்னா ஸோ டைனமிக் கன்வர்ஜென்ஸ் இண்டிகேட்டர். ஓகே, convergence of two lines in a decon indicator when the price finds a low or a high at a given period of time. Okay, convergence of two lines in a decon indicator when the price finds a low or high in a given period of time. இதான் நம்ம டைனமிக் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். உதாரணமா இப்போ மார்க்கெட்ல ஒரு ஹை கிரியேட் ஆகுது. This is a high அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஹை கிரியேட் ஆகும்போது உங்க கீழே இருக்கிற உங்க டீகான் இண்டிகேட்டர்ல ஒரு கன்வர்ஜென்ஸ் இந்த மாதிரி நடந்தா this is the high, real high of the market, so you have to sell it. Okay, so this is called cell convergence அப்படின்னு நம்ம சொல்றோம். convergence of two lines at a high. இது வந்து minute 15 time frame னா so minute 15ல there is a cell convergence, so it's a time to sell the market. Okay, so time refers to the time frame, minute 15 minute 5 minute 30 hour 1 ஒரு time frame அது ரெஃபர் பண்ணுது. Okay, so convergence of two lines okay at a high a given period of time, so it's called cell convergence. The same way மார்க்கெட்ல வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து செல்லுக்கு என்ன வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல ஒரு லோ ஃபார்ம் ஆச்சுன்னா இட்ஸ் a low. அதே சமயத்துல உங்க டீகான் இண்டிகேட்டர்ல ஒரு கன்வர்ஜென்ஸ் நடக்கும் இதே மாதிரி. So this is the low, real low of the market in minute 15. அப்ப it's a time to buy. நீங்க வந்து buy பண்ணலாம். This is the basic idea of dynamic convergence. Convergence of two lines in a decon indicator when the price finds a low or high in a given period of time.
Okay, so I hope you understand better. Right. So you see in this chart, this is a IOB chart some time back, Indian Overseas Bank. There is a convergence of two lines. The blue line or green line refers to buy convergence. Okay, there is a convergence. Market finds a low. Okay, the low, there is a buy convergence. So you need to buy at this point. Okay, here again another low here. There is also a buy convergence. You have to buy. Okay, the point here I would like to stress. Okay, so any buy convergence at a low of the market at a given period of time, this is 30-minute chart. Okay, so you have to buy it, right? So where the buy ends, இது அதையும் இது இந்த கன்வர்ஜென்ஸ் சொல்லும். பை ஆரம்பிக்கிற இடம் நமக்கு தெரியுது, எங்க முடியும் நார்மலா அப்படின்னு பாத்தீங்கன்னா where it ends அப்படின்னு பாத்தீங்கன்னா when the convergence reach extreme point. Okay, when the convergence reach extreme point, இந்த ஏரியா தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஏரியா எக்ஸ்ட்ரீம். இங்க கன்வர்ஜென்ஸ் ஆரம்பிச்சுன்னா இந்த ஏரியால தான் அது முடியணும். இந்த ஏரியால தான் அது முடியணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க பை ஆகுது, இந்த இடத்துல மார்க்கெட் மேல போகுது, பட் எக்ஸ்ட்ரீமுக்கு வரல, முன்னாடியே செல் ஆகுது. திஸ் இஸ் நாட் த ரியல் ஹை ஆஃப் த மார்க்கெட். ஸோ திஸ் இஸ் நாட் த ரியல் ஹை. ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம்ல அது அந்த ஹை இல்லை. ஓகே, தட்ஸ் வை யூ ஷுட் நாட் செல் இட் ஹியர். ஓகே, ஸோ தட்ஸ் தி பாயிண்ட் I would like to stress. So buy convergence of two lines at a low. So you must buy here or here like that. ஒரு கன்வர்ஜன்ஸ் எங்க முடியும், எக்ஸ்ட்ரீம் ஏரியால ரீச் பண்ணும்போது இதுல டிராவல் ஆகலாம், அல்லது இந்த இடத்துக்கு வந்த உடனே கூட அது முடியலாம். So you can travel clearly with this set of rules in mind. இங்க ஆரம்பிக்குது, இதுக்குள்ள வரும்போது தான் அது முடியும். Same way, cell convergence, red line la irundha it's called cell convergence. So inga pathina extreme area high form a irukku, extreme area la convergent area la and high irukku, so cell. Again inga oru convergence, high, cell. So இந்த மாதிரி உங்களுக்கு cell areas எங்க நம்ம sell பண்ணா நம்ம கரெக்டா மார்க்கெட் கீழ வரும் அப்படிங்கறத மார்க் பண்றது எப்படி அப்படிங்கறத இந்த கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு சொல்லுது. ஓகே, so the high is a convergence, sell convergence is time to sell the market. அதே மாதிரி சேம் ஏரியால இன்னொரு ஹை ஃபார்ம் ஆகுது, அதே இடத்துல இன்னொரு, இந்த நடுவுல எங்கேயுமே நீங்க செல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ட்ரிஸ் எல்லாம் இந்த மாதிரி இடத்துல பிளான் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய லாபம் வரும். ஸோ உங்க ரிஸ்க் கம்மி, அதே மாதிரி ப்ராஃபிட் இஸ் மோர். திஸ் இஸ் த ஐடியா we would like to provide to the world. Where is the real high of the market? At the dynamic convergent area. Okay, this is the real high of the market. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லோ ஆர் இந்த லோ, இந்த லோ, இந்த லோ, இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஏரியால நடந்த லோ அல்ல. இந்த லோ எல்லாமே இங்க நடந்த லோஸ் எல்லாமே இட்ஸ் நாட் ஹேப்பனிங் அட் தி எக்ஸ்ட்ரீம் ஏரியா. ஸோ திஸ் ஆர் ஆல் நாட் தி ரியல் லோஸ் ஆஃப் த மார்க்கெட். இது கண்டிப்பா உடையும் ஃபியூச்சர்ல. தட்ஸ் வாட் ஹேப்பன்ட். யூ ஆர் வாட்சிங் த ரைட் நவ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த லோ எல்லாமே பிரேக் ஆயிருக்கும். தட் இஸ் ட்ரூ. அதையும் இந்த இண்டிகேட்டர் சொல்லும், இந்த லோ உடையுமா உடையாதா. கண்டிப்பா அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து இன்னும் நம்ம ட்ரேட்ல இருக்கணுமா வேண்டாமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட இதுல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட்ஸ் தி
clear picture where it market எங்க முடியும், இந்த லோ பிரேக் பண்ணி முடியும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும். That is the advantage we have with this kind of a concept. Okay. Dynamic convergence. So by convergence na green line or blue lines la adu irukum. Cell convergence na only in red lines la irukkiradhu ellame cell convergence. Okay. The decon indicator la red line la irukkiradhu ellame cell convergence. இந்த ரெட் லைன் ரெண்டு ஒன்னா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது அங்க ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கும். ரெண்டுமே ஒன்னா இருந்ததுன்னா நிச்சயமா அங்க ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கும். So by convergence na enna, it should happen at a low. ஒரு லோல அது நடக்கணும். அந்த லோ எப்படிப்பட்ட லோவா இருக்கணும்னா ஃப்ரெஷ் சப்போர்ட்டா இருக்கணும் அல்லது RBS ரெசிஸ்டன்ஸ் பிரேக் சப்போர்ட். RBS அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் சப்போர்ட். ஃப்ரெஷ் சப்போர்ட் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இதான் ஒரு ஏரியா ஆஃப் தி மார்க்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இங்க வருது, it goes up. This is not a support, this is a reference point அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல நம்ம பை பண்ண முடியாது, இட்ஸ் டிஃபிகல்ட். செகண்ட் டைம் மார்க்கெட் அங்க வந்து திரும்பும் போது it becomes a support. So this is called fresh support அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல கன்வர்ஜென்ஸ் நடந்ததுன்னா இட்ஸ் a good buy area. ஓகே. அதே மாதிரி RBS அப்படின்னா this is a resistance break and then it becomes a support. So resistance இங்க break ஆகுது and then it becomes a support. Resistance break க்கு அப்புறம் சப்போர்ட்டா மாறுது, this is called RBS. இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது கன்வர்ஜென்ஸ் இருந்தா you can buy. So இந்த லோ ஒன்னா இந்த மாதிரி லோவா இருக்கணும் இல்லனா இந்த மாதிரி லோவா இருக்கும். That's what the low means. இந்த லோ ஏரியாஸ்ல ஒரு கன்வர்ஜென்ஸ் நடந்தா that's a real buy scenario. Okay, it should happen at a low. அந்த லோ எப்படிப்பட்ட லோவா இருக்கணும்னா ஃப்ரெஷ் சப்போர்ட் லோவா இருக்கணும் அல்லது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் சப்போர்ட் லோவா இருக்கும். அந்த லோஸ்ல ஒரு டைனமிக் கன்வர்ஜென்ஸ் பை கன்வர்ஜென்ஸ் நடந்தா கண்டிப்பா நம்ம பை பண்ணலாம். ஓகே, that's the message it gives. For example, crude oil chart on 28th February Friday. The reference point இந்த இடத்துல நீங்க reference point பார்க்கறீங்க. The reference point market இந்த இடத்துக்கு வந்துட்டு it's gone up. இங்கேயும் ஒரு convergence நீங்க பார்க்கறீங்க, buy convergence. அதுவும் ஒரு அளவு ப்ராடக்ட் குடிக்குது, but this is not the buy area. Again market comes back to the same level. Now it becomes a support, fresh support. இந்த இடத்துல ஒரு டைனமிக் கன்வர்ஜென்ஸ் இருந்தால் நிச்சயமா நீங்க இங்க இந்த கேண்டில் முடிஞ்சு இங்க நீங்க பை பண்ணலாம். ஓகே, so that's the message I want to give. This is natural gas, sorry, this is natural gas. You can see here how and the trade எப்படி போயிருக்கு அப்படி நீங்க பார்க்கலாம். ஓகே, so buy convergence at fresh support தைரியமா நம்ம பை பண்ணலாம். உங்க ஸ்டாப் லாஸ் only this low, அவ்வளவுதான் உங்க ஸ்டாப் லாஸ். ஓகே, so very clear trade. So you should wait for the market to come here. கண்டிப்பா இங்க வந்ததுன்னா ஒரு நல்ல பை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த கன்வர்ஜென்ஸ் தானா நடக்கும். அது நடந்தா இட்ஸ் a real low. This is the real low of the market. This is not the real low. Okay, that's the point. So இன்னும் உங்க கோர்ஸ்க்குள்ள வரும்போது இன்னும் டீப்பா நிறைய விஷயங்கள் நீங்க படிப்பீங்க. This is only a introduction. நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு அறிமுக வகுப்பு தான். நீங்க only 5% of the things தான் நீங்க கத்துக்கிறீங்க. இங்க ஒரு இண்டிகேஷன் எப்பயுமே வந்துட்டே இருக்கும் என்ன பிரசன்ட்ல இருக்கு அப்படிட்டு. This is one important software. அது
செல் கன்வர்ஜென்ஸ் இட் ஷுட் ஹேப்பன் அட் அ ஹை. ஒரு செல் கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹை ஏரியால நடக்கும். அந்த ஹை எப்படிப்பட்ட ஹையா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா a fresh ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம் அல்லது சப்போர்ட் பிரேக் ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம். வாட் இஸ் a fresh ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு fresh ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி this is ஒரு ஏரியா மார்க்கெட்டிங் வருது, this is a reference point. நெக்ஸ்ட் டைம் இங்க போகும்போது it becomes a fresh ரெசிஸ்டன்ஸ். இங்க ஒரு கன்வர்ஜென்ஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க செல் போலாம். அல்லது சப்போர்ட் பிரேக் ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு சப்போர்ட், மார்க்கெட் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது and then பிரேக்குக்கு அப்புறம் அதே சப்போர்ட் it becomes a resistance. this is called SVR. இந்த இடத்துல கன்வர்ஜென்ஸ் இருந்தாலும் you can go for a short, செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹைஸ்ல மட்டும்தான் நீங்க செல் பண்ணணும் கன்வர்ஜென்ஸ் இருந்தா. ஒன்லி ஃப்ரெஷ் ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம ஷார்ட் போலாம் அல்லது சப்போர்ட் பிரேக் ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம ஷார்ட் போலாம், provided there is a dynamic convergence at that high. அந்த ஹைல டைனமிக் கன்வர்ஜென்ஸ் இருந்தா நிச்சயமா நம்ம ஷார்ட் போலாம். பிகினிங் ஆஃப் த செல்ல நம்ம பிடிக்கலாம், தட்ஸ் தி அட்வான்டேஜ். நம்ம ஸ்டாப் லாஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். it should happen at a high, that's very அந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெஷ் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கலாம் அல்லது சப்போர்ட் பிரேக் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கலாம். அப்ப கண்டிப்பா டைனமிக் கன்வர்ஜென்ஸ் செல் கன்வர்ஜென்ஸ் இருக்கணும். டைனமிக் செல் கன்வர்ஜென்ஸ் நிச்சயமா இருந்ததுன்னா that is the real high of the market. டெஃபினட்டா அந்த ஷார்ட் நிச்சயமா நடக்கும். For example பாத்தீங்கன்னா this is Reliance. This is Reliance for you. The resistance area. Okay, every time there is a sell convergence, market has come down. Okay, this is the real thing you can see. இப்போ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 28th February ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ்ல ஒரு வண்டர்ஃபுல் செல் நடந்திருக்கு. இந்த செல் இங்க நடந்த எல்லா செல்லுமே எக்ஸ்ட்ரீமுக்கு போகல, இங்கே நின்றுச்சு, இங்கே நின்றுச்சு, இது இங்கே நின்றுச்சு, இங்கே நின்றுச்சு, இந்த எக்ஸ்ட்ரீம் ஏரியாவுக்கு வரல. அப்படின்னா அது எதை சொல்லுது அப்படின்னா இந்த லோஸ் எல்லாம் நிச்சயமா உடைய போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லுது. எக்ஸ்ட்ரீமுக்கு இந்த இண்டிகேட்டர் வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா லோஸும் பிரேக் ஆயிருக்கும். You can see here. This is the message it gives well in advance. இப்போ இங்க நடக்கும்போது உங்களுக்கு தெரியும் நிச்சயமே இந்த லோ உடைய போகுது, அதுல மாற்றமே கிடையாது. That's what happened on Friday. So very clear sell convergence at resistance is a great sell area. Okay, that's why this concept is very useful for low risk trades. Low risk trades பண்றதுக்கு wonderful technique and strategy. Okay, so even ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க பிரைஸ் ஆக்ஷனும் இருக்கு. if you are well versed with price action techniques, even more fruitful இது உங்களுக்கு. இல்லைன்னா கூட டோன்ட் வரி, பிரைஸ் ஆக்ஷன் பத்தின நாலேஜ் இருந்ததுன்னா இன்னும் நீங்க கலக்கலாம் ட்ரேடிங்ல. தட்ஸ் தி திங். ஸோ செல் கன்வர்ஜென்ஸ் ஹியர். இப்போ ஒரு ட்ரேட் நேற்று வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் பை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல லேட்டா வந்துட்டேன், நான் ஸ்கிரீனுக்கு வந்து லேட்டா வந்துட்டேன், அதனால I could not buy at the bottom. So I bought it here as soon as I saw this because ஏன் நம்ம buy பண்ணோம், why buy இங்க இருக்கு, there is a convergence at the fresh support. So definitely a buy, அதுல மாற்றமே கிடையாது. இன்னும் அந்த பொசிஷன் நான் க்ளோஸ் பண்ணல. So this is the screenshot of the buy. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க at present MTM
17,000 3 lots of TCS நீங்க பாக்குறீங்க. ஸோ 17,000 இந்த ஏரியால தான் பை பண்ணப்பட்டிருக்கு. 2236 அப்படிங்கிற ஏரியால இப்போ எங்க மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸோ 2278ல இருக்கு. 81 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் இட். திஸ் இஸ் ஹவு வி ஷுட் டூ இட். ஸோ ப்ராக்டிக்கலா இங்கேயே ஆக்சுவலா பை நடந்திருக்கணும். இன்னும் ஒரு 30 rupees முன்னாடியே பை பண்ணியிருந்தனும் நல்லா இருந்திருக்கும். பட் I was late to the screen. Okay. So very good buy in a TCS yesterday. Based on this buy convergence at the fresh support. At the fresh support buy convergence. Okay. நெக்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செல் ட்ரேட் நீங்க பார்க்கலாம். திஸ் இஸ் இன்ஃபோசிஸ் சம் டைம் பேக். இந்த இடத்துல இந்த ஏரியால நாங்க ஷார்ட் போயிட்டு இங்க கவர் பண்ணிட்டோம். பிகாஸ் தர் இஸ் அ செல். திஸ் இஸ் கால்ட் சப்போர்ட் பிரேக் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. சப்போர்ட் பிரேக் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. வி கவர்ட் இட் நெக்ஸ்ட் டே வித் த கேப் டவுன். பாத்தீங்க அப்படின்னா can see it here. நீங்க பாக்குறீங்க எங்க செல் பண்ணிருக்கு 3693ல ஒரு லாட். ஓகே, எங்க கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னா 3594ல கவர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் டே can see here. Can see here the screenshots. You can see there's a this trade refers to this area. Okay, எந்த ஏரியா அது குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா from here to here. Okay, with the cell convergence. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் ட்ரேட் அடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போலாங்கிற கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் டே கேப் டவுன் தான் ஆகுங்கிறது கூட நம்மளுக்கு தெரியும். See some more details. I am giving it to you for free. So நிறைய ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கோம். பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே நடந்திருக்கு. and check it. Facts. When the buy convergence reaches extreme area, all the recent highs will be broken. ஒரு பை கன்வர்ஜென்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஏரியாவை தொடும்போது நடுவில் என்னென்ன ஹை எல்லாம் ஃபார்ம் ஆச்சோ எல்லாமே உடஞ்சிருக்கும். இதுதான் மேட்டர். when the buy convergence reaches extreme area, all the recent highs will be broken. உதாரணமா பாத்தீங்கன்னா this is Sun Pharma yesterday 28th February Friday. So there is a this is the reference point. This is a fresh support. Fresh support, buy convergence. ஓகே, எக்ஸ்ட்ரீம் ஏரியாவை தொடுது. இங்கே தான் இப்போ தான் உள்ள வருது. அது முன்னாடி நடந்த எல்லா ஹையுமே உடஞ்சிருக்கும். யூ கேன் see here. That's what I refer to that point. இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இங்கே நம்ம பை பண்ண முடியாது. பை பண்ணுறதுக்கான காரணங்கள் எதுவுமே there is no convergence. இங்கே எந்த கன்வர்ஜென்ஸும் இல்லை. there is no buy. இங்கே நிச்சயமாக நீங்கள் பை பண்ணலாம் because there is a convergence. ஓகே, அந்த கன்வர்ஜென்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஏரியாவை ரீச் பண்ணும்போது ப்ரீவியஸா ஏற்பட்ட எல்லா ஹையுமே பிரேக் ஆயிருக்கும். நீங்க பார்க்கலாம். இன்னும் கூட மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. This is a good buy area for Infosys. இங்க கூட ப்ரீவியஸா பை நடந்திருக்கு. நீங்க பார்க்கலாம். at the convergence first buy இது வரைக்கும் போயிருக்கு. your second buy. So I'm talking recent trade, latest trade in Sun Pharma அப்படின்னா this is the latest trade. இது previous day நடந்த trade. இந்த move
previous day oda move. Okay, so when the buy convergence reaches its extreme area, all the highs, recent highs will be broken. எல்லாமே உடைஞ்சிருக்கும். Understand? That's the point. When the cell convergence reaches extreme area, all the recent lows will be broken. When the cell convergence reaches extreme area, all the recent lows will be broken. When the cell convergence reaches extreme area, all the recent lows will be broken. Okay. For example, I'll show you. So this is a cell convergence at this point. There is a resistance, this is a reference point. The resistance, convergence, you sell it here, market creates a low, but the low create ஆகும்போது எக்ஸ்ட்ரீமுக்கு வரல, பட் அது எக்ஸ்ட்ரீமுக்கு வரும்போது நிச்சயமா இந்த லோ பிரேக் ஆயிரும். Okay, when a cell convergence reaches its extreme area, all the created lows, இந்த லோவும் உடையும், இந்த லோவும் உடையும். So you know well in advance these lows are going to be broken. இந்த low areas கண்டிப்பா உடைய போகுது அப்படிங்கிறது இந்த இடத்துலயோ அல்லது இந்த இடத்துலயோ நமக்கு நிச்சயமா தெரியும். Okay, that's the thing. You can see இதுவும் ரீசெண்டா நடந்த ஒரு ட்ரேட், USD INR சார்ட். USD INR சார்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அது நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். So when cell convergence reaches its extreme area, all the recent lows will be broken. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளார இருக்கு. சாம்பிளுக்கு ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஓகே, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு நம்ம எல்லா டைப் ஆஃப் ட்ரேடிங்கும் பண்ணலாம். பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணலாம், இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாம், ஸ்கேல்பிங் கூட பண்ண முடியும். ஓகே, யூ கேன் ஈவன் டூ ஸ்கேல்பிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட். எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸை வச்சு தான் நான் பண்ணியிருக்கோம். ஒன்லி ஆல் தீஸ் ட்ரேட்ஸ் ஆர் டன் ஒன்லி யூசிங் தி டைனமிக் கன்வர்ஜன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான். இது என்னோட 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன். I taught because a few months back I finalized this strategy. I gave it to one of my 2 students. Sorry, only 2 of my students to test it. எப்படி இது வேலை செய்யுது, நான் டெஸ்ட் பண்ணுறதை விட மற்றவங்க டெஸ்ட் பண்ணும்போது தான் அதனுடைய வேலிடிட்டி தெரியும். அதனால் அவங்ககிட்ட கொடுத்துருந்தேன். அவங்க அதில் ட்ரேட் பண்ணி எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. அவங்க இது வந்து ஒரு நிறைய பணம் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அக்கௌண்ட்டில் 2 lakhs 3 lakhs வச்சு ட்ரேட் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் இது. நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆக்சிஸ் பேங்க் அண்ட் SBIN 2000 lots, சாரி 2000 quantities அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. I don't know how he done it, but he done it beautifully. ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் தான் பிடிச்சிருக்காரு, பட் he had made huge money, 78,000 அதில் அவர் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரேட், இந்த கான்செப்டில் செய்யப்பட்ட இன்னொரு ட்ரேட் இன்ஃபோசிஸ், சேம், ஐ திங்க் இட்ஸ் a சேம் ஸ்க்ரீன்ஷாட் I showed you before, and then another screenshot அது இன்னும் of the SBI and Axis Bank. Sell.
then another screenshot of my volume trading student oda statement தான் இது. Axis Bank, TCS அவர் பண்ணிருக்காரு. இதெல்லாமே ரீசெண்டா நடந்த ட்ரேட்ஸ், very recent trades. Another trade, Bank of Baroda. Okay, you can see here. So in the statement la pathina sent by intraday trader. Intraday ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 1,25,000 இவ்வளோ மட்டும் வச்சு ட்ரேட் பண்ற ஒரு ஸ்டூடெண்டோட ஸ்டேட்மெண்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ send me this statement. These are all contract note அப்படின்னு சொல்லலாம். So he has done so many trades recently. You can see here. These are all the 1, 2, 3, 4, 5 trades he has done. So many trades he has taken in this date, 6. I think it's on 16th of January, பொங்கல் சமயத்தில் அவர் பண்ணியிருக்காரு. You can see here. January. February ஆரம்பத்தில் அவர் பண்ணியிருக்காரு. Can see. So இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 20th ஃப்ரைடே நாங்கள் 1 minute ஸ்கேல்பிங் பண்ணோம் யூசிங் தி சேம் டைனமிக் கன்வர்ஜன்ஸ். 1 minute ஸ்கேல்பிங் ட்ரேட்ஸ். நீங்கள் அதை கூட 1 minute கூட இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து கேஷ் மார்க்கெட்டில் நாங்கள் பண்ண ஒரு சில ட்ரேட்ஸ், ஃப்ரைடே செய்யப்பட்ட ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 trades we have taken. எல்லாம் அந்த குவான்டிட்டி ஒரு கம்மியான குவான்டிட்டி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அதில். You can see here. So all type of trading இதில் நிச்சயமாக நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் வால்யூம் பண்ணலாம், பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலாம், ஈவன் ஸ்கால்பிங் கூட இதில் நீங்கள் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அது உங்களுக்கு இந்த டெக்னிக் வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நிச்சயமா you will get a huge amount of confidence. Definitely that is the real need for any trader, confidence. Okay, அதே மாதிரி ஒரு ட்ரேட் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படிங்கிற விஷயத்தை இது வந்து தெளிவா உங்களுக்கு சொல்லும். ஓகே, so it gives confidence. So இந்த ஏரியால ஒரு ட்ரேட் ஸ்டார்ட் ஆனா அது எங்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் just a minute. ஸோ ஒரு ட்ரேட் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இட் ஸ்டார்ட்ஸ் ஹியர், அது இந்த ஃபைனல் ஏரியாவை டச் பண்ணும்போது அந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுது. ஓகே, இது வர வரைக்கும் கேன் பேஷண்ட்லி வெயிட். நீ என்ன ஜிக்ஸாக் நடந்தாலும் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. எக்ஸ்ட்ரீம் ஏரியா வந்தால் தான் அந்த செல்லு ஃபினிஷிங் ஸ்டேஜஸ்க்கு வரும். ஆனால் இந்த சப்போர்ட்டுக்கு இன்னும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இட் மே கம் டவுன் ஆன் மண்டே. ஓகே, ஸோ வந்து ஒரு சர்க்கியூட், ஸோ அதை நான் சொல்லியிருக்கேன் அட்வர்டைஸ்மெண்ட்ல எண்ட் டு எண்ட் ப்ரைஸ் ஃப்ளோ சர்க்கியூட் சிஸ்டம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அது இட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கியூட்டுங்கிறது இங்கே ஆரம்பிக்குது, திஸ் இஸ் த பிகினிங், இந்த ரேஞ்சில் தான் அது முடியும், திஸ் இஸ் த எண்ட். இங்கே கண்டினியூ ஆகிட்டே இருக்கலாம். அப்போ மார்க்கெட் கீழே வந்துட்டே இருக்கும். ஓகே,
So that's the idea here. So that's the meaning of end-to-end price flow circuit system. Again in the support area வரும்போது உங்களுக்கு again ஒரு buy கிடைக்கலாம். You can buy template க்கு மாத்தி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு buy கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அதெல்லாம் எப்படி பண்ணணும், அதெல்லாம் இன்னும் நீங்க படிக்கிற இங்க தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் வந்து 5% of the whole concept. இன்னும் 90 to 95% உங்களுக்கு அந்த அட்வான்ஸ்ட் கோர்ஸ்ல we are going to give it to you. இது வந்து ஒரு டூல் மட்டும் தான் இங்க கொடுத்துருக்கேன். இந்த டைனமிக் கன்வர்ஜென்ஸ்ல இன்னும் நிறைய டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அக்யூரசி டெவலப் பண்றதுக்காக. அக்யூரேட்டா நீங்க நுழைய முடியும். இந்த ஸ்டாப் லாஸ் மார்க்கர் எல்லாமே வரும். ஸ்டாப் லாஸ், உங்களுடைய டேக் ப்ராஃபிட் ஏரியாஸ் எல்லாமே அதில் மார்க் பண்ணி அதுவே காட்டும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு டூல் மட்டும்தான், இதான் மெயின் டூல். அதை உங்களுக்கு நான் இப்போ காட்டியிருக்கேன். இதை மையமாக வச்சு தான் நம்ம செயல்பட போகிறோம். ஓகே, ஸோ உங்களுடைய எல்லா டைப் ஆஃப் ட்ரேடிங் இதில் பண்ண முடியும். பொசிஷனல், வால்யூம் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங். இன்ட்ராடேலேயே நீங்கள் வால்யூம் கூட பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்கால்பிங் கூட நீங்கள் பண்ண முடியும் யூஸிங் 1 minute chart, 5 minute chart, லைக் தட். ஆல் டைப் ஆஃப் ட்ரேடிங் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப கிளியர் மைண்ட் செட்லையும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். எங்கே ட்ரேட் ஒரு பிகினிங், எங்கே ஒரு ட்ரேட் எங்கே முடியும், இந்த விஷயங்கள் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அருமையாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த கிளாஸ், இந்த அட்வான்ஸ்ட் டைனமிக் கன்வர்ஜென்ஸ் லைவ் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்து 5 days லைவ் மார்க்கெட்டில் நடக்குது, மண்டே டு ஃப்ரைடே. அதுக்கு முன்னாடி சண்டே வந்து கோர்ஸ் அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நடக்கும். டோட்டலாக 6 days கிளாஸ் பெங்களூரில் நடக்க போகுது. வென்யூ எல்லாமே இஃப் ஆர் இன்ட்ரெஸ்டட் உங்களுக்கு வென்யூஸ்லாம் அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ எப்போ நடக்க போகுது, 16th March 2014 to 21st March 2014 அது நடக்குது. சண்டே டு ஃப்ரைடே அது. ஓகே, திஸ் இஸ் தி ஷெட்யூல் ஆஃப் திஸ் கோர்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் என்னென்னலாம் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். ஃப்ரீ அகாமடேஷன் ஃபார் 6 days உங்களுக்கு கொடுக்குறோம். ஃப்ரீ 6 days 3-star அகாமடேஷன். ஃப்ரீ MT4 டேட்டா ஃபார் MCX அண்ட் NSE. NSEல வந்து கேஷ், F&O, அதே மாதிரி MCXல NCDXும் சேர்ந்து வரும். உங்களுடைய கரன்சி டேட்டாவும் வரும். எல்லாமே ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். MT4 டேட்டா அதனுடைய ஒர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 36,000 rupees. உங்களுக்கு ஃப்ரீ லைஃப் டைம் டிகான் அட்வான்ஸ்ட் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃப்ரீயாக கையில் கொடுத்துருவோம். there is no time barrier. நீங்கள் லைஃப் டைம் இதை வச்சு யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அப்டேட்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். டோன்ட் வரி அபவுட் இட். லைஃப் டைம் ஃப்ரீ டிகான் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஸோ ஃப்ரீ MT4 டேட்டா ஃபார் MCX அண்ட் NSE கம்ப்ளீட் டேட்டா. MCX, NCDX கரன்சி, அதே மாதிரி NSEல கேஷ், F&O, நிஃப்டி ஆப்ஷன்ஸ், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீ சார்ஜ் உங்களுக்கு வரும் 1 yearக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அகாமடேஷன் ஃப்ரீ, சாஃப்ட்வேர் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் அதனுடைய அப்டேட்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிரும். இதே மாதிரி நியூஸ் ட்ரேடிங் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று ஃப்ரீயாக எடுக்கிறேன் உங்களுக்கு. இதுவும் இந்த கோர்ஸில் there is no separate charge. ஃப்ரீ நியூஸ் ட்ரேடிங் கோர்ஸ் ஃபார் NSE, MCX அண்ட் ஃபாரெக்ஸ். நியூஸ் வரும்போது இந்தியாவில் இருந்தோ அல்லது எந்தாவது ஒரு குளோபல் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து, யூஎஸ்ல, யூகேல, ஆஸ்திரேலியா, கனடா, சைனா, இங்கெல்லாம் நியூஸ் ரிலீஸ் ஆகும்போது எப்படி நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் அது அஃபெக்ட் பண்ணுது, எந்த ஸ்கிரிப்ட் பாதிக்கும், எப்படி நம்ம முன்னாடியே நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை பிளான் பண்ணணும் அல்லது ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் நம்ம படிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த கோர்ஸ்க்கு அப்புறமா கண்டினியூவாக 3 months உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். இந்த சப்போர்ட் எதுக்காகன்னா, நீங்கள் கட்டின ஃபீஸை கட்டாயமாக உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ட்ரேடிங் மூலமாக ரெக்கவர் பண்ணுறது நாங்கள் ட்ரேட் பண்ணுறது இல்லை. எந்த ட்ரேடும் எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எடுக்க முடியாது. ஒவ்வொரு ட்ரேட் நீங்கள் எடுக்கும் போதும் அதை எங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லைவ் சப்போர்ட் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இதோட மெயின் எய்மே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டின ஃபீஸை கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணி கொடுக்கணுங்கிறத கண்டிப்பாக அதை நாங்கள் கொடுப்போம். இட்ஸ் ஷியோர், அதில் மாற்றம் கிடையாது. டோன்ட் வரி அபவுட் ஹவு மச் யூ ஆர் பேயிங்.
ஸோ how much you learn, that's very important. ட்ரேடிங்ல மிக முக்கியம் வந்து பணம் கிடையாது, நாலேஜ் தான். அதனால வந்து நீங்க இங்க படிக்கிற டைனமிக் கன்வர்ஜென்ஸ் இந்த ஃபுல் வெர்ஷன் லைவ் கிளாஸ்ல நீங்க படிக்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா உங்க கான்ஃபிடன்ஸை பல மடங்கு பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த லைவ் சப்போர்ட்டுங்கிறது நிச்சயமா தேவை. கோர்ஸ் படிச்சுட்டு மட்டும் போயிட்டா உங்களுக்கு வந்து முழுமை அடையாது. அது கண்டினியூவா அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த சப்போர்ட் இருந்தால் மட்டுமே அது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நிச்சயமாக அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நிச்சயமாக நீங்கள் கட்டின ஃபீஸை ரெக்கவர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அது இருக்கும். அதுக்கப்புறம் அது வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். அதுக்கப்புறமும் எங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தொடரும். இதெல்லாம் இந்த சமயத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளானில் சேர்ந்தீங்கன்னா ஃபுல் ஃபீஸ் வந்து 1 lakh. 1 lakh நீங்கள் வாட் யூ கெட் அப்படின்னா 3 star accommodation for 6 days, MT4 data for NSE, cash, F&O, MCX, NCDEX, கரன்சி எல்லாத்துக்குமே இருக்குது. 1 yearக்கு உங்களுக்கு ஃப்ரீ. என்னுடைய ஒர்த் 36,000. டிகான் சாஃப்ட்வேர் அண்ட் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் இதனுடைய ஒர்த்தே பார்த்தீங்கன்னா 50,000 rupees. நியூஸ் ட்ரேடிங் கோர்ஸ் 3 month லைவ் சப்போர்ட் இருக்குது. எல்லாமே சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு 1 lakh ஃபீஸ் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் த ஃபீஸ். ஸோ இது சம்பந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். திஸ் இஸ் மை நம்பர். அதேமாதிரி அடுத்த பிளான், இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு பே 1 lakh, ஸோ சில்வர் பிளான் இருக்கு அண்ட் பே 65,000. இதில் வந்து 6 days ஆஃப் டைரக்ட் அண்ட் லைவ் மார்க்கெட் கிளாஸ் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் MT4 உங்களுக்கு அகாமடேஷன் மட்டும் உங்களுக்கு கட் ஆகும். ப்ளஸ் MT4 டேட்டா ஃபார் NSE, கேஷ், F&O, MCX ஃபார் 6 months கொடுக்குறோம். அதில் டிகான் சாஃப்ட்வேர், நியூஸ் ட்ரேடிங் கோர்ஸ், 3 months லைவ் சப்போர்ட் எல்லாமே இதில் உங்களுக்கு வரும். இதில் சில்வர் பிளானில் அகாமடேஷன் யூ ஹவ் டு ஃபைண்ட் இட் ஃபார் த 6 days. மீதி எல்லாமே வரும். டேட்டா ஃபார் 6 months, class, everything is free. Okay, and then you have copper plan. இதில் வந்து 48,000. இதுலேயும் 6 days class, MT4 data for 3 months உங்களுக்கு கிடைக்கும். இதில் அகாமடேஷன் கிடையாது. டிகான் சாஃப்ட்வேர் அட்வான்ஸ்ட் வெர்ஷன், நியூஸ் ட்ரேடிங் கோர்ஸ், 3 months லைவ் சப்போர்ட். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த 3 ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ், 3 பிளான்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அக்கார்டிங்லி உங்களுக்கு சர்வீசஸ் இருக்கும். இந்த சாஃப்ட்வேரு, நியூஸ் ட்ரேடிங், லைவ் சப்போர்ட் எல்லாத்துக்குமே காமன். உங்களுக்கு வேரி ஆகிறதே வந்து உங்களுக்கு வந்து அந்த சார்ட், ஃப்ரீ டேட்டா எவ்வளோ நாளைக்கு வருது, அகாமடேஷன், இது மட்டும்தான் உங்களுக்கு வேரி. கோல்டு பிளானில் வரவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ அகாமடேஷன். மீதி சில்வர் பிளான், காப்பர் பிளானில் இருக்கிறவங்களுக்கு நோ அகாமடேஷன். பட் எல்லாத்துக்குமே சார்ட் சடன் டைம் ஃப்ரீயாக, அந்த 3 months சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக சார்ட் இருக்கும் காப்பர் பிளானில் மினிமம். Okay, so these are all the fees details. Okay, இதே மாதிரி இன்னொன்று ஏற்கனவே நீங்கள் வந்து என்லைட்டில் டைனமிக் கன்வர்ஜென்ஸ் பேசிக் வெர்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, 1 day கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. அதே மாதிரி என்லைட் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஏதாவது ஒரு ஃபுல் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. யூ கேன் கான்டாக்ட் மீ, call me, I will give you some discounts. ஓகேங்களா? ஸோ that's it in the free செமினாரில். these are all the informations நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண விரும்புகிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் யூ கேன் கான்டாக்ட் மீ. ETS Enlight, etsenlight.gmail.com இமெயிலுக்கு எனக்கு காண்டாக்ட் மெயில் அனுப்புங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் நீங்கள் டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் ஃப்ரீ செமினார். ஓகே, I hope you enjoyed this free seminar. So if you like it, if you think it is going to be very useful to you, if you are struggling, if you have lost a lot of money trading, so definitely you will recover it. I'm giving the
hope and guarantee. So through this dynamic convergence concept, you can make huge profits, you can recover all your losses. இன்னொரு விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லா மார்க்கெட்லையும் இதை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். NSE கேஷ் ஃபியூச்சர்ஸ், அதே மாதிரி MCX கமாடிட்டிஸ், எல்லா மார்க்கெட்லையும் ட்ரேட் பண்ணலாம். எல்லா ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங்க்கு இது வெரி சூட்டபிள். பொசிஷனல், இன்ட்ராடே, ஸ்கேல்பிங், எல்லா ஸ்டைல்ஸ் ஆஃப் ட்ரேடிங்க்கு இது ரொம்ப சூட்டபிளான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ யூ கேன் ஃபார் எனி மார்க்கெட், ஈவன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கூட இதில் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இது இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எனிபடி கேன் கம். ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருமே இதில் நீங்கள் கற்றுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு சம் மோர் சப்போர்ட் நாங்கள் கொடுப்போம். நிச்சயமாக அந்த பேசிக்ஸு எப்படி இந்த ஸ்டார்டிங் நாங்கள் முன்னாடியே கொடுத்துருவோம். அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 1 day பிஃபோர் அவங்க வரணும். 7 days அவங்களுக்கு கிளாஸ் இருக்குது. ஓகே, சாட்டர்டே அவங்க வந்துடணும். ஃப்ரெஷ் கமர்ஸ் இப்போ தான் ட்ரேடிங் ஆரம்பிக்க போகிறாங்க, ட்ரேடிங் பற்றின எந்த ப்ரீவியஸ் நாலேஜும் இல்லை அப்படின்னா, தே ஹாவ் கிளாஸ் ஃபார் 1 day அட்வான்ஸாகவே அவங்களுக்கு இருக்குது. அவங்களும் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம். ஓகே, ஸோ எனிபடி கேன் கம் அண்ட் மேக் மணி ஹியர். ஸோ எவரும் ஜெயிக்கலாம் எளிதாக. ஓகே, தட்ஸ் த மீனிங். எல்லாருக்குமேயான கோர்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு 6 days கிளாஸ், ஃப்ரெஷ் ட்ரேடர்ஸ்க்கு 7 days கிளாஸ். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, thank you. For any doubts you can contact me 9600277108 or email me etsenlight@gmail.com. Thank you very much. See you in the direct class at Bangalore. Thank you.